శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ ஓம் நமோ வெங்கடேசாய. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தைக்கே என்கிறார் நம்மாழ்வார். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் கல்யாண வெங்கடேஸ்வரராக ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளியுள்ளார். அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நேற்று அங்குரார்ப்பணம், இன்று காலையிலே துவஜாரோகணத்துடன் இந்த பிரம்மோற்சவம் வருடாந்திர பிரம்மோற்சவம் ஆரம்பமாகியது. இப்பொழுது அந்த பரந்தாமன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய், அதாவது பெரிய சேஷ வாகனத்திலே நமக்கு எழுந்தருளி இங்கே திருவீதி உலா வர இருக்கிறார். அந்த பகவானை செவிக்கலாம். திருப்பதிக்கு சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கும் அந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இப்பொழுது நமக்கு அனுகிரகிக்க மாட வீதிகளிலே உலா வருகிறார். அந்த வாகன சேவையிலே பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளை செவிக்க இருக்கிறோம். பெரிய சேஷன் என்றால் மிகவும் சிறப்பானவன். அதாவது எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் எப்பொழுதும் கூட அருகிலே இருந்து செய்பவன். அந்த வாகனமாக மாறி சதா சர்வ காலமும் பெருமாளுடைய சேவையிலேயே திளைத்து கொண்டிருப்பவன். அப்படிப்பட்டவன் இதோ இங்கே நமக்கு பெரிய சேஷ வாகனத்திலே தன்னுடைய தேவியர்களுடன் நமக்கு எழுந்தருளி கருணா கடாட்சம் தந்து கொண்டிருக்கிறான். இந்த பெரிய சேஷ வாகனத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதியே அருணா ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்றும், ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா கோவிந்தா என்றும் அந்த பரந்தாமனை செவிக்கலாம். இதோ கேரள வாத்தியங்கள் மற்றும் கோலாட்டங்கள், திவ்ய பிரபந்த பாடல்கள், பாசுரங்கள் மற்றும் அனைத்து கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய அந்த கைங்கரியங்களுடன் பெருமாளுக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே பக்தர்கள். பெரிய சேஷன் என்றாலே ஸ்ரீனிவாசன், அதாவது கல்யாணம் முடிந்தவுடன் மஞ்சள் வேஷ்டியுடன் இருந்த ஸ்ரீனிவாசன் 6 மாத காலம் மலையேறக்கூடாது என்கின்ற நியதியிலேயே இங்கேயே மலையடி வாரத்திலேயே தங்கியிருந்தாராம். அதன் நினைவாக நம்முடைய முன்னோர்கள் ஸ்ரீனிவாசன் தங்கியிருந்த ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்தார்கள். இங்கே பெருமாள் நித்தியவாசம் செய்யும் இடம் ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பத்மாவதி தாயார் இருக்கும் இடம் அலுமேலு மங்காபுரம் என்றும், ஸ்ரீனிவாசன் இங்கே தங்கியிருந்ததால் ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பெருமாளுக்கு இங்கே நாமம் கல்யாண வெங்கடேஸ்வரர் என்ற நாமம். கல்யாணம் என்ற சொல்லுக்கு சுகத்தை கொடுத்தல் என்று பொருள். இந்த பெருமாள் செவிக்கும் பக்தர்களுக்கு அவர்கள் கோரியதை நிறைவேற்றி தருபவர். சரீரம், ஆரோக்கியம், செல்வம், இவ்வுலக இன்பம், மறுமை இன்பம் இவற்றை கொடுத்து மோட்சத்தையும் தருபவர் ஸ்ரீஹரி என்று விஷ்ணு தர்மம் என்கின்ற நூல் தெரிவிக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பகவான் இதோ தன்னுடைய தேவியர்களுடன் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் பெரிய சேஷ வாகனத்திலே. இந்த பெருமாளுக்கு கல்யாண உற்சவத்தை செய்து அந்த அக்ஷதையை தங்களுடைய சிரசின் மீது தூவிக்கொண்டு அதன் பிறகு அந்த கங்கணத்தை கட்டிக்கொண்டால் திருமணம் நிச்சயமாகும், விரைவாக திருமணம் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது. கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பாடல்களை கேட்டு பகவானை செவிக்கலாம் பெரிய சேஷ வாகனத்திலே. இதோ திருவீதி உலாவர எழுந்தருளி இருக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய்
கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியார். ஸ்ரீனிவாச பெருமாள் பக்தர்களிடம் பரிவுடன் இருப்பவர். பக்த வாத்சல்யம் நிரம்பியவர். வாத்சல்யம் என்றால் அன்பு. அதாவது மனிதர்களாகட்டும் விலங்கினங்களாகட்டும் பிறரிடம் காட்டுவதுதான் அந்த வாத்சல்யம் என்கின்ற அன்பு. அப்படிப்பட்ட அந்த விலங்கினங்களுக்கே இருக்கும் குணங்களில் மனிதர்களுக்கு கூட உண்டு, அதேபோல் தேவர்களுக்கும் உண்டு. நாம் தினந்தோறும் அந்த பகவானை சேவித்து நித்திய பாராயணம் செய்யும் பொழுது அந்த பகவான் நமக்கு அருளிச் செய்வார். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே கொலுவேற்றிருக்கும் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய வார்ஷிக வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே முதல் நாளாக இன்று பெரிய சேஷ வாகனத்திலே இந்த வேளையிலே பெருமாளையும் தாயார்களையும் சேவிக்க இருக்கிறோம். அந்த பகவான் பாசம் என்றால், அதாவது தாய்ப்பாசம் என்றால் என்னவென்று பார்க்கும் பொழுது அத வாஞ்சை என்று சொல்வார்கள். சேற்றில் இருந்த கன்றுக்குட்டியானது தாய் பசுவை பார்த்தவுடன் பாசத்துடன் ஓடி வருமா. கன்றுக்குட்டியை கண்டவுடன் தாய் பசு பரிவுடன் சேராக இருந்தாலும் பரவாயில்லை என்று தன்னுடைய நாக்கினால் நக்கி கன்றிக்குட்டியை நக்கி கொடுக்கிறார். கவிஞர் பாரவையர் தனியவர்கள் வாயறந்தவனோ தந்தாரே செய்தான் பாரேந்து வாயந்தகாலியா श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि श्रीहरि नित्यशेषगिरीश मोहनाकार मुकुन्द नमो श्रीहरि श्रीहरि श्रीहरि
దేవకీ సుత దేవవామన గోవింద గోప గోపీనాథ శ్రీహరి దేవకీ సుత దేవవామన గోవింద గోప గోపీనాథ శ్రీహరి గోవర్ధనధర గోకుల పాలక గోవర్ధనధర గోకుల పాలక దేవేశాధికతే నమో 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 శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి సామజావన సారంగపాణి వామన కృష్ణ వాసుదేవ శ్రీహరి సామజావన సారంగపాణి వామన కృష్ణ వాసుదేవ శ్రీహరి రామనామ నారాయణ విష్ణు రామనామ నారాయణ విష్ణు దామోదర శ్రీధర నమో 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 శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి పురుషోత్తమ పుండరీకాక్ష గరుడధ్వజ కరుణానిధి శ్రీహరి పురుషోత్తమ పుండరీకాక్ష గరుడధ్వజ కరుణానిధి శ్రీహరి చిరంతనాచ్యుత శ్రీ వెంకటేశ చిరంతనాచ్యుత శ్రీ వెంకటేశ నరమృగదే నమో 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 శ్రీహరి నిత్యశేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి శ్రీహరి నిత్యశేషగిరీశ மோகனாகார முகுந்த நமோ ஸ்ரீஹரி. ஓம் நமோ வெங்கடேசாய. பகவானை நாம் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இன்று காலை தொடங்கிய துவஜாரோகணத்துடன் ஆரம்பமாகிய இந்த பிரம்மோற்சவமானது இப்பொழுது பெரிய சேஷ வாகனத்திலே நாம் பெருமாளையும் தாயார்களையும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். தாய் பசு என்றால் வாத்சல்யம் மிக்கது. அதே போல்தான் மனிதர்களாகிய நாமும் கூட தாயை உயர்ந்த இடத்திலிருந்து பார்க்கிறோம். தாய், தந்தை, குரு, தெய்வம் என்பார்கள். அப்படி இந்த நால்வரிலும் முதன்மையானவள் தாயார். அந்த தாயார் எம்பெருமான் தாயார்கள் இருவரும் கூட எம்பெருமானை விட்டு இணை பிரியாது எப்பொழுதும் அவருடைய வக்ஷஸ்தலத்திலேயே இருப்பதால் தான் அவர் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீவெங்கடேசன் என்று பெயர்களுடன் நாமங்களுடன் விளங்கப்பட்டு அனைவராலும் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட மனித குணத்திலே, அதாவது மனித இனத்திலே ஒரு பிறவியாக பிறந்தவளுக்கே அவ்வளவு வாத்சல்யம் என்றால் தேவர்களுக்கு சொல்லவா வேண்டும்?
அதுபோலத்தான் கன்றுக்குட்டியின் உடம்பில் இருந்த சேராலும் அதை பொருட்படுத்தாது அந்த மாதிரியே பக்தர்களாகிய நம்மிடமும் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் அதை கண் சிமியாமல் பொருட்படுத்தாமல் ஸ்ரீனிவாசன் வாத்சல்யத்துடன் நமக்கு அருள் புரிவான். அவ்வாறு அருள் புரியும் பொழுது ஏழை பணக்காரன் பெரியவன் சிறியவன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் எந்தவித பாராபட்சமும் இல்லாமல் ஸ்ரீனிவாசன் நமக்கு அருள் புரிவான். இதோ ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று வாகன சேவைகள் ஆரம்பமாகியது. அதிலே முதல் வாகனமாக பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளையும் தாயார்களையும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ குழந்தைகள் அனைவரும் கூட அந்த கோலாட்டங்களை ஆடியும் பெண்களும் தங்களுடைய அந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கேரள வாத்தியங்கள் மற்றும் விலங்கினங்கள் கூட ரத பத துரகாதி என்று 4 படைகளையும் கூட சேர்த்து கொண்டு அந்த பகவானுடைய சேவையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கும் அந்த கல்யாண வெங்கடேஸ்வரரின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளை செவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீனிவாசன் நமக்கு அருள் புரிபவன். அந்த ஸ்ரீனிவாசனுடைய தயையானது பெரிய வெள்ளம் போன்றது. இந்த ஸ்ரீனிவாசனுடைய தயா பிரவாகம் மேடு பள்ளம் இரண்டையும் சமானமாக ஆக்குகிறது. இதை சுவாமி தேசிகன் தயா சதகம் என்கின்ற ஸ்ரீனிவாச ஸ்தோத்திரத்திலே விளக்கி அருளினார். ராமாவதாரத்திலே எம்பெருமான் ராமபிரான், இளைய பெருமாள், சீதா பிராட்டி இம்மூவருக்கும் கங்கை நதியை கடக்க உதவியவர் குகப்பெருமாள். வேடுவர் குலத்தை சார்ந்த அந்த குகப்பெருமாள் ராமபிரான் பாராட்டி மகிழ்ந்து என் சகோதரன் போன்றவன் நீ என்றாராம். ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன். அவன் எங்கே? வேடுவர் குல தலைவனான அந்த பகவான் எங்கே? இருந்தாலும் ராமபிரான் அவனை பாராட்டினார் என்றால் இதற்கு என்ன காரணம் என்றால் பெருமாளுடைய தயை தான் காரணம். இதோ அழகான புஷ்பங்களால் அலங்காரம் செய்து கொண்டு தன்னுடைய தேவியர்கள் இருவர்களிடமும் கூட அவர்களுடன் சேர்ந்து பெரிய சேஷ வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் பெருமாளை செவிக்கலாம். கல்யாண வெங்கடேஸ்வரனை கோவிந்தா கோவிந்தா, ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய கல்யாண வெங்கடேஸ்வரனை கோவிந்தா என்று கோவிந்த நாமங்களை கூறலாம். அதேபோல் அந்த சுக்ரீவ மகாராஜர் வானர தலைவராயிருந்த பொழுதும் சக்கரவர்த்தி திருமகன் அக்னி சாட்சியாக நட்பு பூண்டு சுக்ரீவனை பாராட்டி தன் சகோதரனாகவே ராமபிரான் கருதினார். இவ்வாறு கருதியதற்கு எம்பெருமானுடைய கருணைதான் காரணம். அதே போல் ராமபிரான் காட்டில் இருந்த பொழுது ராமபிரானுடைய வருகைக்காக பழங்களை வைத்துக்கொண்டு சபரி என்கின்ற மூதாட்டி காத்து கொண்டிருந்தாள். ராமபிரானும் அவள் கொடுத்த விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டு, அதாவது அவள் கொடுத்த பழங்களை புஜித்து அவளை மேலான கதிக்கு செல்லுமாறு செய்தார். அப்படிப்பட்ட ராமாவதாரம் எடுத்தவன் இங்கே கல்யாண வெங்கடேஸ்வரனாக ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்னும் தலத்திலே எழுந்தருளி தன்னுடைய தேவியர்களுடன் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சேஷ வாகனத்திலே, அதுவும் பெரிய சேஷ வாகனத்திலே கொலுவீற்று கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமானுடைய தயை தான் இதற்கு காரணம் என்கிறார். கிருஷ்ணாவதார காலத்திலே கிருஷ்ணனுடைய பால்ய நண்பர் குசேலர் ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து அவரிடம் உதவி கேட்க வந்தாராம். அவள் மூட்டையுடன் வந்தார். இருவரும் மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த குசேலரை ஸ்ரீகிருஷ்ணன் செல்வந்தராக ஆக்கினார். இது எம்பெருமானுடைய தயையின் காரியம். அதே மாதிரி கம்சனுடைய ராஜதானியில் சந்தனம் அரைத்து கம்சனுக்கு கொடுக்கும் கூன் விழுந்த ஒரு பெண்மணி ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சந்தனத்தை கொடுத்தாள். ஸ்ரீகிருஷ்ணன் அவளை நன்கு ஆசீர்வதித்து பேரழகியாக மாற்றினாராம். இது கூட எம்பெருமானுடைய தயை.
यद्वा वयं प्रविनाम व्रतानि विदुषान् देवा अविदुष्टरासः अग्निष्टद्विश्वमापृणाति विद्वा येभिर्देवागो रथभिः कल्पयाति आप उन्दन्त जीवसे दीर्घायुत्वाय वर्चस ओषधेत्रायस्वैनग्स्वधिते मैनगुं हिगुंसि देवस्वरेतानि प्रभवे स्वस्त्युत्तराण्यपि अस्मान् हृदेन न कृतपवः पुनन्त विश्वमस्मत्प्रवहन्तरि प्रमुदाभ्यस्य चिरापोतये विश्वामस्य तनोरसि तनुवं मे पाहि कनेनिकासि चक्षुष्पासि चक्षुर्मे पाहि चित्पतिस्पा पुनातु वाक्पतिस्पा पुनातु देवस्पा सविता पुनात्पच्छिद्रेण पवित्रेण वसो सूर्यस्य ஓம் நமோ வெங்கடேசாய். ஸ்ரீனிவாசனுடைய அதாவது கல்யாண வெங்கடேஸ்வரனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எம்பெருமான் திவ்ய தேசங்களிலே கூட எழுந்தருளி இருக்கிறார். மிகவும் முக்கியமான திவ்ய தேசங்கள் நாம் வைகுந்தநாதர் கோவில் என்னும் திரு வைகுந்த விண்ணகரத்திலே சற்று மானசீகமாக சென்று அங்கே பெருமாளையும் செவிக்கலாம். அந்த பெருமாள் எப்படி நமக்கு எல்லாம் வழிகாட்டுகிறார் என்று ஈஸ்வாக்கு குல அரசன் ஸ்வேதகேத்து தன் மனைவி தமயந்தியுடன் ஏராளமான ஆண்டுகள் தவம் செய்து வைகுந்தம் சென்றானாம். ஆனால் அங்கே தங்கும் பசி தாகம் இவற்றால் மிகவும் இன்னல் பட்ட மன்னர்கள் திரும்பும் பூமிக்கு வரும்பொழுது நாரதரை சந்தித்தானாம். அவர் கட்டளைக்கு இணங்க காவேரி கரையிலே பலாச வனத்துக்கருகில் ஐராவதேஸ்வரரை வணங்கினார். நாகத்தனை உன்னரியாசனம் நாராயணனே உன் வாகனம். நாகத்தனை உன்னரியாசனம் நாராயணனே உன் வாகனம். சேஷன் தலைகள் குடையாகிடும் உன் சேவை காண கோலாகலம். சேஷன் தலைகள் குடையாகிடும் உன் சேவை காண கோலாகலம். பெரிய சேஷ வாகனத்தில் அமரும் பரமநாத கருணை அழகு முகிலே. பெரிய சேஷ வாகனத்தில் அமரும் பரமநாத கருணை அழகு முகிலே. மறைப்பொருளாகிய கலியுக தெய்வமே மறைப்பொருளாகிய கலியுக தெய்வமே கலிவினை சாய்த்திடும் திருமலை வாசமே கலிவினை சாய்த்திடும் திருமலை வாசமே. கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா. நாகத்தனை முன்னரியாசனம் நாராயணனே உன் வாகனம். சேஷன் தலைகள் குடையாகிடும் உன் சேவை காண கோலாகலம். கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா. பரமபதநாதன் கோலமுடன் பதவி தர வந்த தெய்வதமே. பரமபதநாதன் கோலமுடன் பதவி தர வந்த தெய்வதமே. அரவின் இசை கேட்கும் ஆரணமே ஆனந்தமே பரிபூரணமே ஆனந்தமே
நாகப்பீடம் அமர் நாரணமே யோக கோலம் தரும் சாகசமே நாகப்பீடம் அமர் நாரணமே யோக கோலம் தரும் சாகசமே சுழலும் ஆழியுடன் சங்கம் கதையேந்தி அழகிய மணிமுடி ஒளியுடன் சுடர்விட உலவிடும் பெருமாளே சுடர்விட உலவிடும் பெருமாளே கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா நாகத்தனை உன் அரியாசனம் நாராயணனே உன் வாகனம் சேஷன் தலைகள் குடையாகிடும் உன் சேவை காண கோலாகலம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா திருமகள் அமர கோலமுடன் செல்வமாய் பொழியும் மாதவனே நிலமகள் அமர கோலமுடன் திருவருள் புரியும் கேசவனே முக்திநாதனே மூலவனே முகுந்தனாகிய மாயவனே முக்திநாதனே மூலவனே முகுந்தனாகிய மாயவனே தலைகள் ஏழுடன் அசையும் சேஷனடி தலைகள் ஏழுடன் அசையும் சேஷனடி பெருகிய கருணை முகிலென அமர்ந்து உலவிடும் பெருமாளே அமர்ந்து உலவிடும் பெருமாளே கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஓம் நமோ வெங்கடேசாய. பெருமாளை நாம் பெரிய சேஷ வாகனத்திலே செவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்னும் தலத்திலே வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று முதல் நாளாக பெரிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய கல்யாண வெங்கடேஸ்வரரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வைகுந்தநாதர் கோவிலிலே பகவானை சேவித்து அங்கே தவம் செய்ய வந்தார்களாம் ரிஷிகள். அப்பொழுது உதங்க மகரிஷியும் அவ்வாறே தவம் செய்ய வர 1000 ஆண்டுகள் யாவரும் தவம் செய்தனராம். தவத்திலே மகிழ்ந்த பகவான் இந்த திவ்ய தேசத்திலே வைகுந்தத்திலே இருப்பதைப் போல் சேவை சாதித்தான். எல்லாருடைய பிரார்த்தனையின் பேரில் இங்கே அதே நிலையில் கோவில் கொண்டு எழுந்தருளினான். அரசனும் அரசியும் இங்கேயே பல கைங்கரியங்களை செய்து முடிவிலே பரமபதம் அடைந்தனர். இந்த தல புராணத்தை கேட்டாலும் படித்தாலும் கூட மக்கள் பேர், அதாவது குழந்தை பாக்கியம், முக்தி கிடைக்கும் என்று புராணங்கள், அதாவது பத்ம புராணம் கூறுகிறதாம். இந்த தலத்தினுடைய விசேஷம் என்னவென்றால், பரமபதநாதனைப் போல பகவான் அருள் பாலிக்கும் திவ்ய தேசம். நாங்கூர் எல்லைக்குள் 6 திவ்ய தேசங்களில் இது 2வதாக இந்த எம்பெருமான் பத்ரிகாசிரம நாராயணனுக்கு மூத்தவர் என்றும் சொல்லுகிறார்கள். பெருமாள் பெயர் வைகுண்டநாத பெருமாள். கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலம். தாயார் வைகுண்டவல்லி தாயார். லக்ஷ்மி புஷ்கரணி, உதங்க புஷ்கரணி, விரஜா தீர்த்தம், புஜங்க தீர்த்தம் என்றும், ஸ்தல விருட்சம், விமானம், அனன்ய சத்திய வர்த்தக விமானம், சத்தியவிரத விமானம், உபரி சரவசு, உதங்கர், ஐராவதேஸ்வரர், ஸ்வேத கேது இங்கே பிரத்யட்சமாக இருந்தார்களாம். திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்தது ஆகமம். அங்கே பாஞ்சராத்திர ஆகமத்துடன் அந்த எம்பெருமாள் சேவை சாதிக்கிறார்கள். அப்படி திருவைகுந்தநாதர் கோவிலிலே இருக்கும் அந்த வைகுந்த நாதரை தரிசனம் செய்து கொண்டோம். இதோ இப்பொழுது இங்கே ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே நாம் சேவித்துக் கொண்டிருப்பது பெரிய சேஷ வாகன சேவையிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் கல்யாண வெங்கடேஸ்வரரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அடியடிக்கும் அவருக்கு
மங்கள நீராஜனங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அந்த எம்பெருமானை செவிக்கலாம். கல்யாண வெங்கடேஸ்வரனே, ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் ஸ்ரீனிவாசனே, கோவிந்தா கோவிந்தா என்று இந்த தலமானது மிகவும் விசேஷமான தலம். எப்படி என்றால், பெருமாள் திருமணம் செய்து கொண்டு, அதாவது நாராயண வனத்திலே பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்டு ஆகாசராஜன் தரணி தேவிக்கு மகளாக ஆவிர்பவித்தவள் தான் அந்த மகாலட்சுமி அம்சமான பத்மாவதி தாயார். அவளை திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு அப்பலாய குண்டா ஸ்ரீனிவாச மங்காபுரம் வழியாக திருமலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இங்கே காலடி எடுத்து வைத்தார் அந்த பத்மாவதியுடன். அகஸ்திய மகரிஷி அந்த தம்பதியர்களை பார்த்து, திருமணம் ஆன 6 மாத காலம் வரை மலை ஏறக்கூடாது என்று ஒரு நிபந்தனையை விதித்து அவர்களை அங்கேயே தன்னுடைய ஆசிரமத்திலேயே தங்க வைத்தார் அகஸ்திய மகரிஷி. அதனால்தான் அவர்கள் 6 மாத காலம் இங்கே தங்கியிருந்து பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படியாக இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரம் தலமானது மிகவும் விசேஷமான நிலையிலே பக்தர்களால் சேவிக்கப்படுகிறார் அந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. அப்படி இந்த தை மாதம் மற்றும் தெலுங்கிலே மாக மாதம் என்று கூறுவார்கள். இந்த நன்னாளிலே அங்குரார்ப்பணத்துடன் ஆரம்பமாகி இன்று காலையிலே துவஜாரோகணம், இப்பொழுது வாகன சேவைகளிலே முதல் வாகனம் சேஷ வாகனம், அதுவும் பெரிய சேஷ வாகனம். பகவானுக்கு எப்பொழுதும் கூட சேவைகள் செய்வதில் இந்த வாகனங்கள் மிகவும் அந்த பகவானுக்கு சேவைகள் சாதிக்கிறார்கள். அப்படி திருவேங்கடமுடையான் என்கின்ற மலைமேல் இருக்கின்ற ஸ்ரீனிவாசன் இங்கே கல்யாண வெங்கடேஸ்வரனாக எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பகவானையும் தாயார்களையும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வராய நமகா என்று அந்த கல்யாண வெங்கடேஸ்வரரையும் கோவிந்தனையும் சேவிக்கலாம். இங்கே இந்த கல்யாண வெங்கடேஸ்வரனுக்கு வைகுண்டநாதர் என்ற அந்த ஸ்லோகத்தை நாம் சேவிக்கும் பொழுது, ஸ்ரீ வைகுண்ட நமகா புரேது பகவான் வைகுண்ட நாமாஹரி தேவி தஸ்ய ததா ஹஸ் யுதங்க வாதஸ் வரதஸ்தீர்த்தம் ஹஸ்யுகாங்கர்ச்சா கைங்கரியம் சத்ரானந்த விவர்த்த நாஹ்ய வலயத் त्वचि योमयाने स्थिता साक्षात् मन्मंत सुंदर சுரகணை ஆசீன ரூபோ வசன் என்று. அதாவது இங்கே பாடப்பட்ட பாசுரமானது, திண்ணியதோர் அரியுருவாய் திசை அனைத்தும் நடுங்க தேவரோடு தானவர்கள் திசைப்ப ஹிரண்யனை நன்னி அவன் மார்பு அகலத்து உகிர் மடுத்த நாதன் நாடோறும் மகிழ்ந்து இனிது மருவியுரை கோவில் எண்ணில் மிகு பெருஞ்செல்வத்து எழில் விளங்கு மறையும் ஏழிசையும் கேள்விகளும் இயன்ற பெரும் குணத்தோர் மண்ணில் மிகு மறையவர்கள் மலிவு செய்து நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்குமட நெஞ்சே என்கிறது அந்த திருமங்கையாழ்வார் பாசுரம். இப்படி ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த அந்த பகவானுக்கு நாமங்கள் இயற்றி பாசுரங்கள் இயற்றி கைங்கரியங்கள் செய்தார்கள். அப்படிப்பட்ட திவ்ய தேசங்களிலே ஒன்று அந்த வைகுந்தநாதர் கோவில் திருவிண்ணகரம் என்று கூறுவார்கள். இங்கே பெருமாள் கூட இப்பொழுது வைகுந்தநாதனாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் கல்யாண வெங்கடேஸ்வரனாக நமக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்னும் தலத்திலே கல்யாண கோலத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கிறார் பகவான். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை செவிக்கலாம். இதோ திருமலையில் எப்படி அவருக்கு கைங்கரியங்கள் செய்யப்படுகின்றனவோ, உற்சவங்கள், நித்தியோத்சவம், வாரோத்சவம், பட்சோத்சவம், மாசோத்சவம், சம்வத்சரோத்சவம், பிரம்மோத்சவம் என்று அனைத்து உற்சவங்களும் கூட இந்த எம்பெருமானுக்கு அதே போல் செய்யப்படுகின்றது. இதோ வண்ண மின் விளக்குகளால் பெருமாளை அலங்காரம் செய்திருக்கிறார்கள். ஹரி முரளி
நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எம்பெருமான் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது பெரிய சேஷ வாகனத்திலே திருவீதி உலா. இதோ எருதுகள், யானைகள் மற்றும் பக்தர்கள் எல்லாமாக சேர்ந்து அந்த எம்பெருமானுடைய வாகன சேவையிலே ஈடுபட்டு தங்களுடைய பக்தியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றிற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் எம்பெருமானுடைய தயை தான் காரணம். ஆக கிருஷ்ணாவதார காலத்திலே கிருஷ்ணனுடைய பால்ய நண்பர் குசேலர் ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து அவரிடம் உதவி கேட்க வந்தாராம். அவள் மூட்டையுடன் வந்தவர் இருவரும் மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த குசேலரை ஸ்ரீகிருஷ்ணன் செல்வந்தராக்கினார். ஆனால் குசேலருக்கோ ஒரு விதமான வேதனை. என்னவென்றால் அனைவரும் அவருக்கு பரிசு பொருட்கள் விலை உயர்ந்த நிலையிலே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நான் என்னவோ அவருக்கு பால்ய நண்பன்தான். இருந்தால் கூட இந்த அவலை எப்படி அந்த நண்பரிடம் கொடுப்பது என்ற சம்சயத்திலே அமர்ந்து கொண்டிருந்தாராம். அதை கவனித்து விட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மா குசேலரை அழைத்து, குசேலா, எனக்காக ஏதோ கொண்டு வந்திருக்கிறாயே, ஏன் அந்த மூட்டையை அவிழ்த்து கொடுக்காமல் நீயே வைத்து கொண்டுள்ளாய் என்று கேட்க குசேலர் கூனி குறுகி போனாராம். ஏனென்றால் நான் விலை உயர்ந்த மதிக்க முடியாத ஒன்றுமே இல்லாத ஏழை, தங்களுக்கு ஒன்றும் கொடுக்காத நிலையிலே அன்பளிப்பாக ஒன்றும் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கும் அவளைத்தான் நான் கொண்டு வந்தேன். நால்வருக்கு முன்னே அதை எப்படி தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சம்சயத்திலே அதை அப்படியே வைத்து விட்டேன் என்று கண் கலங்கினாராம். அந்த நிலைமையை பார்த்து ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா மனது இளகி, உன்னுடைய அவளைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் குச்சேலா. ஆக எனக்கு அந்த அவள்தான் மிகவும் விருப்பம் என்று, அதாவது வலுக்கட்டாயமாக அவரிடம் இருந்த அந்த அவல் மூட்டையில் இருந்த அவலை எடுத்து மென்று தின்னாராம். மிகவும் மகிழ்ச்சியுடன் அவருடைய இந்த நிலைக்கு காரணம் என்னவென்று பார்த்தால், முன் பிறவியிலேயே குச்சேலருடைய தம்பதிகள் யாருக்கும் ஒன்றும் கொடுக்காமல் அனைத்தையும் தாங்களே வைத்துக்கொண்டு தான தர்மம் இல்லாமல் சுவாமி காரியங்கள் செய்யாமல் இருந்ததால் தான் இந்த ஏழ்மை நிலை ஏற்பட்டது என்று கூறி அவரை நல்ல நிலைக்கு உயர்த்தினாராம் கிருஷ்ண பகவான். இவையெல்லாம் எதற்கு என்றால் தயையின் காரியம்தான். இதே மாதிரி கம்சனுடைய ராஜதானியிலே சந்தனம் மறைத்து கொண்டிருக்கும் அந்த கூன் விழுந்த பெண்மணிக்கு கூட கிருஷ்ணனுக்கு சந்தனத்தை கொடுத்தான். அந்த கிருஷ்ணன் அவளை நன்கு ஆசீர்வதித்து பேரழகியாக மாற்றினாராம். இது கூட அந்த எம்பெருமானுடைய தயையின் மகிமைதான். இப்படி ஸ்ரீகிருஷ்ணன் கோபிகைகள் அனைவருக்கும் அருள் புரிந்தான். அவ்வாறே மாலை தொடுத்து ஜீவித்து வந்த மாலாக்காரன் ஒருவனை நன்கு ஆசிர்வதித்தான். இவையெல்லாம் கூட எம்பெருமானின் தயைதான் என்று, தயையின் மகிமைதான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குகப்பெருமாள், சுக்ரீவ மகாராஜன், சபரி, குச்சேலன், கூன் விழுந்த பெண்மணி, கோபிகைகள், மாலாக்காரர் இவர்களெல்லாம் எங்கே? எம்பெருமான் எங்கே? எம்பெருமானுடைய தயையாகிய அந்த வெள்ளம் பெருகி வந்து மேடு பள்ளங்களை சமமாக ஆக்கி விடுகிறது. அப்படிப்பட்ட மகிமையை பொருந்தியவர்கள்தான் அந்த கல்யாண வெங்கடேஸ்வரர், ஸ்ரீனிவாச பெருமாள் என்றெல்லாம் நாமங்களை கொண்டு, ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு விதமான நாமங்களை கொண்டு நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருப்பது ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளியிருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வரருடைய வருடாந்திர பிரம்மோற்சவம் ஆரம்பமாகியது. இதோ முதலில் சேஷ வாகனத்திலே பெருமாளையும் தாயார்களையும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கல்யாண வெங்கடேஸ்வரரை சேவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம். பிரம்மோற்சவத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்று இன்று காலையிலே துவஜஸ்தம்பத்திலே கொடியும் ஏறிவிட்டது. அப்பொழுது வாகனங்கள் பேசிக்கொண்டிருந்ததாம். இந்த விதமாக முதலில் நாம் அம்சவாகனம் கூறியதாம், என் மீது பெருமாள் வரும்பொழுது அனைவரும் என் அழகை பார்த்து மயங்கி விட்டார்கள் என்கிறதாம்.
என் மீது பெருமாள் அமர்ந்த பொழுது அவருக்கே அழுகக்கூடியது என்று சேஷ வாகனம் கூறியதாம். இப்படி அந்த வாகனங்கள் கூட தங்கள் மீது பெருமாள் அமர்ந்து கொண்டு வரும் அழகினை வர்ணித்து கொண்டு கர்வமாக, அதாவது மிகவும் மகிழ்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தனரவாம். ஸ்ரீனிவாச பெருமாளை அந்த விஷ்ணு சகசரநாமத்திலே இவ்வாறெல்லாம் போற்றி பாடுகின்றோம் என்று பார்த்தால் அதிலே சில சுபுஜ என்றால் தன்னை அடைந்தவர்களை காப்பதற்கான தோள் வலிமை உடையவன் என்று அர்த்தம். துர்தர நம்மால் எதில் மனத்தில் தேக்க இயலாதவாறு விளங்குவான். மகேந்திரா பரம ஐஸ்வர்யம் வாய்ந்தவன். வசுத என்றால் விரும்புவோருக்கு செல்வத்தை அளிப்பவன். அதேபோல் புருஹத் ரூப திசைகளிலும் மேல் உலகங்களிலும் வியாபித்திருக்கும் பெரிய வடிவம் வாய்ந்தவன். இப்படி எல்லா குணங்களையும் கொண்ட எம்பெருமான் இதோ பெரிய சேஷ வாகனத்திலே நமக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். திருப்பார்கடலிலே ஸ்ரீ மகாவிஷ்ணு க்ஷீராப்திநாதனாக ஸ்ரீ பூ சமேதனாய் ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கிறான். அவரை சேவிப்பதற்காக பிரம்மாதி தேவர்கள் திருப்பார் கடலுக்குள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருப்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய வருகையால் ஒரே சப்தமாக இருக்குமாம். வருபவர்கள் வேதங்களை சொல்லி பெருமாளை சேவிப்பார்கள். அந்த சப்தம் வேறு, ஒரே ஆரவாரமாக இருக்கும். இதை பார்த்த ஆதிசேஷன் புஸ் புஸ் என்று விஷாக்னியை கக்குவானாம். இவர்களால் எம்பெருமானுக்கு ஏதாகிலும் ஆபத்து வந்துவிடுமோ என்று அவ்வளவு பரிவு ஆதிசேஷனுக்கு பெருமாளிடம் உண்டு. இதை திருவழிசை ஆழ்வார் அழகாக விவரிக்கிறார். அழகான அன்னமய பாடலை கேட்டோம். எவ்வளவு அர்த்தங்கள் அதிலே! அவர் அனைவருக்கும் கூட அருளி செய்தவர். அப்படி 32,000 சங்கீர்த்தனங்களை எழுதி அந்த பரமனுக்கே சமர்ப்பித்து அவர் மெச்சும் விதமாக அந்த பல்லக்கையே சுமக்க வந்தவர் பகவான். அப்படிப்பட்ட அந்த வேங்கடவனுக்கு இதோ பிரம்மோத்சவத்திலே, வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே பெரிய சேஷ வாகனத்திலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய தேவியர்களையும் அமர்த்தி கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த சேஷ வாகனத்திலே 7 தலைகளை கொண்ட அந்த நாகங்கள் பெரிய சேஷன் என்றும் ஆதிசேஷன் என்றும் கூறுவார்கள். எப்படி என்றால் 7ற்கு மிகவும் சிறப்பான ஒரு எண். 7 மலைகள், சப்தஸ்வரங்கள், 7 மலையான், 7 தலைகளை கொண்ட நாகங்கள், இப்படி 7 சப்த ரிஷிகள், இப்படியெல்லாம் பெயர்கள் கொண்ட அந்த எழுத்தானது 7. அப்படி சிறப்பாக திருமலையிலே அந்த பகவான் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறான். இங்கே கல்யாண வெங்கடேஸ்வரனாக அந்த வருடாந்தர் பிரம்மோத்சவத்திலே பெரிய சேஷ வாகனத்திலே முதல் நாளாக இன்று பகவானுடைய சேவையிலே நாம் பெரிய சேஷ வாகனத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ அனைவரும் கூட களைப்பில்லாமல் பகவானுடைய சேவையிலே ஈடுபட்டு கொண்டு அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பார்கள், அப்படி பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாமும் சேவித்துக் கொள்ளலாம். கல்யாண வெங்கடேஸ்வரனே, ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் கல்யாண வெங்கடேஸ்வரனே கோவிந்தா கோவிந்தா என்று. இப்படி அந்த பகவான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே ஆகட்டும், சஹஸ்ரநாமங்களிலே ஆகட்டும் கூட எத்தனையோ பெயர்களை கொண்டு பக்தர்களை காப்பாற்றி அனுகிரகம் செய்து கொண்டிருக்கும் அந்த பெருமாளை இதோ சேஷ வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லா குணங்களையும் கொண்ட எம்பெருமான் இதோ சேஷ வாகனத்திலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். திருப்பார்கடலிலே ஸ்ரீ மகாவிஷ்ணு க்ஷீராப்தி நாதனாக ஸ்ரீ பூ சமேதனாய் ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கிறான். அவரை சேவிப்பதற்காக பிரம்மாதி தேவர்கள் அனைவரும் கூட அந்த பகவானை சேவிப்பதற்காக வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கிறார்களாம். அப்படி பக்தர்களாலும் வந்திருப்பவர்களாலும் பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று அந்த சேஷனானவன் இடையிடையே புஸ் புஸ் என்று விஷாக்னியை கக்குவானாம். அவ்வளவு பரிவு ஆதிசேஷனுக்கு பெருமாளிடம் உண்டு. இதை திருமழிசை ஆழ்வார் அழகாக விவரிக்கிறார்.
ஆங்கார வாரம் அது கேட்டு அழலுமிழும் பூங்கார் அரவணையான் பொன்மேனி யாம் காண வல்லமே அல்லமே மா மலரான் வாறு சடையான் வல்லரே அல்லரே வாழ்த்து என்கிறார். அப்படிப்பட்ட அனந்த சாயி இதோ சேஷ வாகனத்திலே நமக்கு தரிசனம் தருகிறார். எம்பெருமாளை சேஷ வாகனத்திலே சேவிக்கும் பொழுது ஆழ்வார்களுடைய அருளிச் செயல் நினைவிற்கு வருகிறது. அனந்தன் மேல் கிடந்த எம்புண்ணியா என்று திருமழிசை ஆழ்வார் அருளிச் செய்தார். வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ளநிதிரை கொள்ளுகின்ற என்று பெரியாழ்வார் அருளிச் செய்தார். அரவணை மேல் பள்ளி கொண்டா என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் அருளிச் செய்தாள். நாகத்தனை மேல் ஓர் மாமலை போல் என்று பெரிய திருமடலில் திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்கிறார். இவ்வாறு ஆழ்வார்கள் சேஷசாயியை தங்கள் பாசரங்கள் கொண்டு துதி செய்தனர். அந்த சேஷ வாகனத்திலே, பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வைத்தவள் வரை எல்லை குறுகி சென்று எய்த்திளை பதன் முன்னம் அடைமினோ பைத்த பாம்பனையான் திருவேங்கடம் மொய்த்த சோலை மொய் பூந்தடம் தாழ்வரே என்கிறார் நம்மாழ்வார். இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தார்கள் அந்த எம்பெருமானை என்கிறார் நம்மாழ்வார். நம்முடைய உடலில் வயோகி, அதாவது முதுமை வந்த பிறகு வருவதற்கு முன், இளைப்பதற்கு முன் திருவேங்கடத்தில் உள்ள சேஷசாயியை அடையுங்கள். அந்த எம்பெருமானை சோலை சூழ்ந்த வேங்கடத்தாழ் வரையில் தங்கியிருந்து சேவியுங்கள் என்கிறார் நம்மாழ்வார். இதேபோல் மற்றொரு பாசுரம். கைகளால் ஆறத் தொழுது தொழுது உன்னை வைகலும் மாத்திரை போதுமோர் வீடின்றி பைகொள் பாம்பேரி உரை பரனே உன்னை மெய் கொள்ள காண விரும்பும் என் கண்களே இரு கைகள் கொண்டு கரம் கூப்பி, அதாவது அஞ்சலி முத்தரையை காண்பித்து உன்னை தொழுதிருப்பேன், இடைவிடாமல் உன்னை தொழுவேன், ஆதிசேஷன் மேல் விளங்கும் காண விரும்புகின்ற என் கண்கள் என்கின்றார் நம்மாழ்வார். இதோ எம்பெருமானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த மங்கள நீராஜனத்தை தாயார்களுக்கும் எம்பெருமானுக்கும் சமர்ப்பித்தார். நாமும் செவிக்கலாம் அந்த நீராஜனத்தை. மங்கள நீராஜனம் என்றால் பெருமாளுக்கு மிகவும் விருப்பம். அப்படி பக்தர்களால் நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டு இந்த பெரிய சேஷ வாகனத்திலே பெருமாளையும் தாயார்களையும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருவேங்கடவனே, திருமலை வாசனே, கல்யாண வெங்கடேஸ்வரனே, கோவிந்தா 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 என்று அவனுடைய நாமத்தை கூறி அவனுடைய சேவையை செய்யலாம். சேஷ வாகனத்திலே பெருமாளை செவித்துக் கொண்டிருக்கிறோம். நாகத்தனையானை நாள்தோறும் ஞானத்தால் ஆகத்தனை பார்க்கு அருள் செய்யும் அம்மானை மாசுத்து இளமதியம் சேரும் கடையானை பாகத்து வைத்தான் தன் பாதம் பணிந்தேனே என்கிறார் நம்மாழ்வார். ஆதிசேஷன் மீது விளங்கும் எம்பெருமாளை நினைப்பவர்களுக்கு அருள் செய்பவன். தன்னுடைய சரீரத்தில் ஆகாயத்தில் விளங்கும் சந்திரனை தன் முடிமீது வைத்துக் கொண்டுள்ள சிவபெருமானை கொண்டவனுடைய பாதம் பணிந்தேன் என்கிறேன் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட சேஷ வாகனத்திலே பெருமாளை செவித்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய சேஷ வாகனத்திலே நம்மாழ்வார் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபனை மனதால் நினைத்து கொண்டாராம். சயனித்துக் கொண்டிருக்கும் சேஷசாயியை நினைத்து மகிழ்ந்த ஆழ்வார் பக்தி ரசம் சொட்ட அழகான பாசுரத்தை பாடுகிறார். கடுவினை களையலாகும் காமனை பயந்த காளை இடவகை கொண்டதென்பர் எழிலணி அனந்தபுரம் படமுடை அரவில் பயின்றவன் பாதம் காண நடவினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கு அறியச் சொன்னோம் என்கிறார் நம்மாழ்வார். இப்படி அந்த பகவான் மீது ஏராளமான பாசுரங்களை பாடி அவனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டவன் அந்த திருவேங்கடமுடையான். இதோ இங்கே
கல்யாண வெங்கடேஸ்வரனாக எழுந்தருளி பிரம்மோத்சவத்தின் முதல் நாளிலே பெரிய சேஷ வாகனத்திலே எழுந்தருளி இருக்கிறார் தன்னுடைய தேவியர்களுடன். அப்படிப்பட்ட அந்த பகவானை சேவிக்கலாம். நம்மோடு சம்பந்தம் பெற்றவர்களே, நீங்கள் நன்கு அறிவதற்காக இதை சொல்லுகிறேன். திருவனந்தபுரம் செல்லுங்கள். அங்கு மன்மதனை படைத்து மன்மதனுக்கும் மன்மதனான காளை போன்ற எம்பெருமான் அழகான திருவனந்தபுரத்தை தமக்கு இடமாக்கி ஆதிசேஷன் மீது சயனித்துக் கொண்டுள்ளான். அந்த எம்பெருமானுடைய பாதங்களை தரிசிக்க திருவனந்தபுரம் செல்லுங்கள் என்கிறார் நம்மாழ்வார். இப்படி ஆதிசேஷன் மீது விளங்கும் இதோ அந்த எம்பெருமானை செவிக்கிறோம். பெரிய சேஷ வாகனத்திலே பகவானுடைய சேஷ வாகனத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தோழிகள் அன்னைமார்களுக்கு கூறுகிறார்களாம், மடவரல் அன்னை மீர்கட்கு என் சொல்லி சொல்லுதேன் மல்லை செல்வா வடமொழி மறை வாணர் வேள்வியுள் நெய்யழல் வான் புகை போய் திட விசும்பில் அமரர் காட்டை நாட்டை மறைக்கும் தன் திருப்புலியூர் படவர வணையாம் தம் நாமம் பரவாள் இவளே என்று. அப்படி பெண்ணின் நலத்தை விரும்பும் தாய்மார்களுக்கு என்ன சொல்வேன்? மிகவும் கல்வி கேள்விகளில் சிறந்த பண்டிதர்கள் செய்யும் யாகத்தீயின் புகை மேலுலகை மறைக்கக்கூடிய அளவிற்கு விளங்கும் குளிர்ச்சி மிகுந்த திருப்புலியூர் திவ்ய தேசத்திலே நித்தியவாசம் செய்யும் அனந்த சயனின் திருநாமம் தவிர மற்றதை இந்த பாரங்குசநாயகி சொல்ல மாட்டாள் என்று. இதோ பகவானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஆதிசேஷன் மீது விளங்கும் ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ